ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லவே, என்னுடைய அன்பு தங்கமே, காலை விடியலே உனக்கு சுப செய்தியோடு உன் வீட்டை தேடி வந்துள்ளேன். நேற்று இரவு நீ தூங்கும் பொழுது கூட கண்கள் முழுவதும் தண்ணீர். யாராவது பார்த்து விடுவார்களோ என்று யாருக்கும் தெரியாமல் அழுது கொண்டு கண்ணீரை துடைத்து கொண்டு மனதில் இருக்கும் பாரங்கள் அனைத்தையுமே ஞாபகம் ஒவ்வொன்றாக அதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு அழுது கொண்டே இருந்தாய். நான் உன் தலைமாட்டில் தான் உட்கார்ந்திருந்தேன். நான் பார்த்தேன். என்னால் தாங்கவே முடியவில்லை. என்னுடைய இந்த சின்ன பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்து விட்டேனோ என்று எனக்கு மனம் வருந்தினேன் தங்கமே. நான் அப்பொழுது முடிவெடுத்தேன், விடியல் இந்த குழந்தைக்கு நற்செய்தியை நான் சொல்ல வேண்டும் என்று. அதனால்தான் விடியலே உன்னை தேடி ஓடி உன்னுடைய அப்பா நான் வந்துவிட்டேன். அப்பா என்றால் சொன்னால் போதுமா? அப்பா தன் கடமையை செய்ய வேண்டும் அல்லவா? தன் கடமையை செய்யவே நான் ஓடி வந்து விட்டேன். இதற்கு மேல் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. விடிந்து விட்டது. எழுந்து உன் வேலையை செய். இதற்கு மேல் இரவு என்ன பகல் என்ன என்னாலும் நீ அழமாட்டாய். என்னாலும் சிரித்து கொண்டு இத்தனை நாள் எப்படி கஷ்டத்தை ஞாபகம் வைத்து கொண்டு அழுது கொண்டே இருந்தாய். ஆனால் இதற்கு மேல் கஷ்டத்தை நீ ஞாபகம் வைத்து கொள்ளவே மாட்டாய். ஏனென்றால் இஷ்டமானதுதான் நடக்கப் போகிறது அல்லவா? இனிமேல் எதற்கு கஷ்டத்தை ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும்? உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இனிப்பாகவும் நல்ல சந்தோஷமாகவும் இருக்கும் வண்ணம் பல அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க வேண்டிய நாள் நெருங்கிவிட்டது. இதற்கு மேல் நீ கவலைப்படாதே. நிஜமாகத்தான் சொல்கிறேன், இந்த சாயான நான் உன் வாழ்க்கையை மாற்றும் நேரம் வந்துவிட்டது. என்னுடைய அன்பான உறவு நீ. உன்னை எத்தனை நாள் நானும் கஷ்டப்பட விடுவேன் சொல்? ஒவ்வொரு நாளும் என்னிடம் வந்து என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று என்னிடம் கதறுவாய். அந்த கதறல் அனைத்தையுமே நான் பார்த்து கொண்டு இருந்தேன் மற்றும் நினைத்து விடாதே. அதற்கான வேலைகள் அனைத்தையும் தான் செய்து கொண்டு இருந்தேன். அதனால்தான் இன்றிலிருந்து உன்னை என்னால் காப்பாற்ற முடிந்தது. உன்னுடைய பூஜையும் உன்னுடைய மனதில் இருக்கும் காயமும் உன்னுடைய வழி என்னவென்று எனக்கு சொன்னது. உன் பூஜையில் நான் என்னையே மறந்தேன். உன் வாழ்க்கையில் அதிகமான கஷ்டத்தை கொடுத்த இந்த சாயான நான் இனி வாழ்வில் நிம்மதியும் மங்களகரமான செய்தியை மட்டுமே உன் செவிக்கு எட்டும்படி செய்வேன். நிம்மதியாக கேட்டு எந்திரி. உன் வாழ்வில் சகலங்களும் கிடைக்கும். நான் இருக்கிறேன் எப்பொழுதும், எந்நாளும், இரவோ பகலோ எப்பொழுதுமே இந்த சாய் இருப்பேன் உனக்காக மட்டும். என்னை நம்பிய பிறகு உனக்கு எந்த ஒரு நாளும் கவலை வராது. கவலை இல்லாமல் இரு, சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.